Okay, read the sentences in the correct boxes. Give 2 more examples of your own each. இப்போ verbs எதுல கொண்டு போய் போடணும்? மேனரா, டைமா, பிளேஸா? அப்ப இதுல இருக்கிறது இதுல போடணும். மேபி இதுல கொடுத்துருக்க கூட நம்ம என்ன பண்ணலாம்? எக்ஸாம்பிளா நமக்கு கேட்கலாம். சரி, ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஆனந்த் ஹேஸ் டிசைடட் டு சப்மிட் ஹிஸ் ப்ராஜெக்ட் டுமாரோ. இதுதான் கீவேர்டு. டுமாரோ தான் கீவேர்டு. டுமாரோ எதை குறிக்குது? இந்த மேனரா, டைமா, ஃப்ரீக்வென்சியா, பிளேஸா? நெக்ஸ்ட் டே. அப்ப டைமிங் ஆன்சர். டைம் ஆப்வியஸ்லி. ஃபர்ஸ்ட்க்கு ஆன்சர் வந்து எதுல வரும்? ஃபர்ஸ்ட்க்கு வந்து டுமாரோ. அப்ப டுமாரோ வந்து என்ன பண்ணணும்? இந்த பாக்ஸ்ல எழுதணும். அவ்வளவுதான், கண்டுபிடிச்சிரும். அடுத்து the cat ran behind. the cat ran behindனா பின்னாடி. எதுல வந்துரும்? பிளேஸ்ல வந்துரும். அப்ப பிஹைண்ட்ங்கிறது பிளேஸ்ல வந்துரும், பிஹைண்ட்னா பின்னாடின்னு அர்த்தம். நம்ம ரெண்டு வகையில இந்த எக்ஸசைஸை நம்ம வந்து பார்க்க வேண்டியிருக்கு. ஒண்ணு, இதுல வரக்கூடிய வேர்ட்ஸ் நம்ம மீனிங் கத்துக்கிறது, புரிஞ்சுக்கிறது. ஒண்ணு. ரெண்டு வந்து எந்த இடத்துல பயன்படுது? இந்த பிஹைண்ட்ங்கிற வேர்டு எதுல வருது? அட்வர்ப்ல வருது. ஓகே, எஸ், அதை புரிஞ்சுக்கணும். ஃபைன். அண்ட் இந்த இது ப்ரப்போசிஷனாவும் செயல்படும். இந்த வேர்டு பிஹைண்ட்ங்கிறது ப்ரப்போசிஷனாவும், பிஹைண்ட், அண்டர், ஆன், இன்னு, இல்லையா? பரமன் சாங் இன் த கொயர் ஹாப்பிலி. ஹாப்பிலிங்கிறது நம்ம ஆல்ரெடி நம்ம படிச்சிட்டோம் இல்லையா? அப்ப எதுல கவர் ஆகும்? மேனர்ல கவர் ஆகும். அடுத்து எல்லாருமே ஆன்சர் பண்ணலாம். எஸ், ஓகே. வி நெவர் கம் லேட் டு ஆஃபீஸ். வி நெவர் கம். இப்ப லேட்டுங்கிறது நம்ம எதுல பார்த்தோம்? லேட்டுங்கிறது டைம். இங்க ஆன்சர்ல என்ன கொடுத்துருக்காங்க? டைம்னு கொடுத்துருக்காங்க. ஆன்சர்ல டைம்னு கொடுத்துருக்காங்க. லேட்டுங்கிறது டைம் குறிக்குது. ஃபைன். The stray elephant was set free in the forest yesterday. அப்ப இது yesterday இருக்கு. அப்ப tomorrow டைம்ல தான் வருதுன்னா yesterdayவும் obviously இதுல வரும், டைம்ல தான் வரும். அருண் and விமலா usually complete their homework on time. நல்லா யோசிச்சு பதில் சொல்லணும். on time. இப்ப இதுல எந்த வேர்டு? அருண் அண்ட் விமலா யூசுவலி. இதுல என்ன வேர்டு இருக்கு? யூசுவலி இருக்குது. ஓகே, யூசுவலிங்கிற வேர்டு எதை குறிக்குது? ஃப்ரீக்வென்சி தான் குறிக்குது. ஓகே, யூசுவலிங்கிற வேர்டு வந்து எதை குறிக்குது அப்படின்னா ஃப்ரீக்வென்சியே குறிக்குது. அப்ப ஃப்ரீக்வென்சில போட்டணும். நம்ம இந்த வேர்டை ஃப்ரீக்வென்சில போட்டணும். அடுத்து இதுல என்ன இருக்கு? அஃபெக்ஷனேட்லி இருக்குது. அஃபெக்ஷனேட்லி. ராகவ் லுக்ட் அட் ஹர் சிஸ்டர். அஃபெக்ஷனேட்லினா நம்ம எப்படி எடுத்துக்கலாம்? எப்படி? சார் ஒரு டவுட் சார். சொல்லுங்க சார். இப்ப அருண் அண்ட் விமலா யூசுவலி அப்படின்னா, யூசுவலினா எப்பொழுதுமே அவங்க வந்து டைமுக்கு வந்து ஹோம்வொர்க் ஃபினிஷ் பண்ணிடுவாங்க. எப்பொழுதுமே அப்படின்னா டைம் வராதாங்க சார். இதுல சார் ரெப்ரசன்ட் பண்ணுவோம். இதுல யூசுவலி இதுல என்ன வேர்டு கொடுத்திருக்காங்க பாருங்க. ஃப்ரீக்வென்சிக்கு நெவர் வரலாம், யூசுவலி வரலாம், ஆல்வேஸ் வரலாம், ரெகுலர்லி வரலாம். அப்போ ரெகுலர்லியும் யூசுவலி எல்லாம் ஒரே இது தானே, ஆல்வேஸ். அப்போ எப்பொழுதும் அப்படிங்கிற மாதிரி இதுல ஃப்ரீக்வென்சில கொடுத்திருக்காங்க. மேபி அந்த நம்பர் ஆஃப் டைம் நம்பர் வந்து இதுல கன்சிடர் பண்றாங்களா அப்படிங்கறது நான் நினைக்கிறேன். நம்பரை வந்து கன்சிடர். ஃப்ரீக்வென்சி அப்படின்னா நம்ம ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட் அப்படிங்கிற மாதிரி. ஃப்ரீக்வென்சினா என்னன்னா எப்ப நடக்குது? ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட் அந்த இதுல இருக்கும். அப்ப நெவர்னா ஒரு பொழுதும் இல்ல, யூசுவலினா எப்பொழுதுமே, யூசுவலி பதிவாக, யூசுவலினா பதிவாக, அண்ட் ஆல்வேஸ்னா எப்போதும், ரெகுலர்னே அந்த ஆர்டரா நடக்கிறது. ரெகுலர்லி எப்பவுமே எல்லாமே ஒரே ஆல்மோஸ்ட் சிமிலர் மீனிங் தான் வருது இந்த இடத்துல. மேபி பர்டிகுலரா இந்த இடத்துல மேபி டைம் குறிச்சு. இந்த இடத்துல டைம் அப்படிங்கிறது டுமாரோ, எஸ்டர்டே அப்படிங்கிறது டைம் வந்து குறிக்குது. நெக்ஸ்ட் வந்து இன்னொரு டைம் குறிக்கிற வேர்டு என்னவா இருக்குன்னா லேட், ஏர்லி, நெக்ஸ்ட் மந்த், ஆஃப்டர்நூன். அப்போ இந்த இடத்துல டைம்ங்கிறது பர்டிகுலரா குறிக்கிறதா இருக்குது. ஓகே சார். ஓகே மேம். உங்களுக்கு பர்டிகுலரா இதுதான் அப்படிங்கிற மாதிரி. அதாவது இந்த ஃப்ரீக்வென்சிக்கும் டைம் வித்தியாசம் என்ன நான் சொல்றேன். டைம்ங்கிறது என்னன்னா டுமாரோ, எஸ்டர்டே, நெக்ஸ்ட் மந்த், நெக்ஸ்ட் வீக், ஏர்லி, ஆஃப்டர்நூன், மார்னிங், லேட் எல்லாம் வந்து டைம்ல கொடுத்துருக்காங்க. அப்ப என்னது? பர்டிகுலரா இருக்கு, குறிப்பிட்டு சொல்ற மாதிரி இருக்கு. இந்த இடத்துல பாருங்க, நெவர், யூசுவலி, ஆல்வேஸ், இது எல்லாமே எதுல கொடுத்துருக்காங்கன்னா ஃப்ரீக்வென்சில கொடுத்துருக்காங்க. அப்ப இந்த வேர்டுக்கும் ரெகுலர்லிக்கும் வித்தியாசம் தெரியுது இல்லையா? ஓகே சார். ஃபைன். ஓகே, அடுத்து வேற என்ன எக்ஸாம்பிள்? வேற என்ன? ஏர்லி அப்படிங்கிற வேர்டு இருக்கு. அப்ப ஏர்லி நம்ம இப்பவே சொல்லிட்டோம். ஏர்லிங்கிறது ஏர்லி, அப்ப அது டைம்ல வந்துருது. வேற என்ன வேர்டு? பிளேஸ்ல வேற என்ன வேர்டு கவர் ஆகுது அப்படின்னா பிஹைண்ட், அப், டவுன். இது எல்லாமே வந்து எதுல கவர் ஆகுதுன்னா பிளேஸ்ல கவர் ஆகுது. ஃப்ரீக்வென்சில நெவர், யூசுவலி, ஆல்வேஸ், ரெகுலர்லி. மேனர், ஹாப்பிலி, அஃபெக்ஷனேட்லி, பிரேவ்லி, குவிக்லி, அதெல்லாம் மேனர். அப்ப அந்த சோல்ஜர் ஃபாட் பிரேவ்லி அப்படிங்கிறது மேனர் குறிக்கும். அடுத்து நம்ம என்ன இதுவுமே எக்ஸாம்பிள்ல வரும். இது ஈவன் இது வந்து 12th ஸ்டாண்டர்ட்ல கொஸ்டின் வந்து 11th கூட கேட்காங்க. ஆக்சுவலி இது என்ன? புட் தி வேர்ட் இன் தி கரெக்ட் ஆர்டர் டு மேக் சென்டென்சஸ். யூஸ் a different to இது என்ன பண்ணணும்? நம்ம ஆர்டரா எழுதணும். ஆர்டரா எழுதிட்டு அதுக்கு என்ன பண்ணணும்? அதுல அட்வர்ப் அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? கலர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நம்ம இப்போதைக்கு என்ன பண்ணலாம்? இதுக்கான ஆன்சரை நம்ம வந்து கண்டுபிடிக்கலாம். ஃபர்ஸ்ட் இது நீங்க ட்ரை பண்ணுங்க பாப்போம். Was somebody there nearby standing? There was somebody standing nearby. அப்போ எதுல ஸ்டார்ட் ஆகுது பாருங்க. There was அப்படிங்கிற வேர்டை வச்சு ஸ்டார்ட் ஆகுது. இது கேபிட்டல்ல போடணும். ஃபர்ஸ்ட் வந்து there was somebody standing near.
உங்களுக்கு வீக்லி டெஸ்ட்ல எப்படி கொஸ்டின் வரலாம்னா இதை கொடுத்து கீழே வந்து 1 2 3 4 5 அப்படின்னு இருக்கும். நீங்க என்ன பண்ணணும், இது ஆர்டரா எழுதணும். அப்போ 1 ஃபர்ஸ்ட் வந்து ஆப்ஷன்ல என்ன இருக்கணும், 1 தான் ஸ்டார்ட் ஆகணும். 1 இது 1 2 3 4 5 அப்படின்னா ஃபர்ஸ்ட் 3 அடுத்து 1 2 5 4. புரிஞ்சுதுங்களா? கொஸ்டின் எப்படி வரலாம் அப்படிங்கறத நான் சொல்றேன் உங்களுக்கு. இதை வந்து நம்ம ஆர்டரா எழுதணும். ஆர்டரா வந்து எப்படி எழுதணும், ஃபர்ஸ்ட் என்ன எழுதணும், தேர் வாஸ், அந்த சென்டென்ஸ்னுடைய ஃபர்ஸ்ட் பகுதி தேர் வாஸ். அடுத்து சம்படி, தேர் வாஸ் அப்படின்னு தேர் வச்சு வந்தாலே, தேர் வாஸ் அப்படின்னு வச்சு வந்தாலே தேர்ங்கிற வேர்டும் வாஸ்ங்கிறது என்னது டென்ஸ் குறிக்குது. இது ரெண்டும் சேர்ந்து நமக்கு ஃபர்ஸ்ட்லயே வந்துடும். தேர் வாஸ் சம்படி சப்ஜெக்ட், நியர் பை ஸ்டாண்டிங். ஃபைன். அடுத்தது நீங்க எதுல ஸ்டார்ட் பண்ணுவீங்க? கேம் ஆனந்த் டு ஸ்கூல் ஏர்லி. ஆனந்த் கேம் டு ஸ்கூல் ஏர்லி. ஆனந்த் 2 1 came to school early. ஆனந்த் came to school early. இது மாறாது. 3 4 5. softly முரளி speaks. முரளி softly speak. எப்படி அது அப்படியும் சொல்லலாம். ஆனா நார்மலா நம்மளுடைய சென்டென்ஸ் பேட்டர்ன் என்ன, சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் என்ன, நம்ம இங்கிலீஷ்ல சென்டென்ஸ்னுடைய ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கணும்? சப்ஜெக்ட் வெர்ப், சப்ஜெக்ட் வெர்ப், அப்புறம் போகும் எப்படி போகும், ஆப்ஜெக்ட் காம்ப்ளிமெண்ட் அப்படி போகும், அட்வர்ப் இல்லையா, அந்த மாதிரி போகும். ஐயோ டியோ அப்படி போகும். இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட் டைரக்ட் ஆப்ஜெக்ட்னு போகும். அப்படி பார்க்கும்போது சப்ஜெக்ட் எது, முரளி. சப்ஜெக்ட் என்ன வரணும், வரக்கூடாது. ஸ்பீக்ஸ், முரளி ஸ்பீக்ஸ் சாஃப்ட்லி அப்படின்னு வரணும். அதுதான் கரெக்ட் ஆர்டர். எக்ஸாம்ல முரளி சாஃப்ட்லி ஸ்பீக்ஸ் அப்படின்னு ஒருவேளை இது கொஸ்டின் கீழே 4 ஆப்ஷன் கொடுக்குறாங்க. ஓகே, முரளி சாஃப்ட்லி ஸ்பீக்னு கொடுத்திருந்தா நீங்க எப்படி என்ன இருக்கான்னு பார்க்கணும், முரளி ஸ்பீக்ஸ் சாஃப்ட்லி அப்படின்னு இருக்கான்னு பார்க்கணும். அதுதான் ரைட் கரெக்டான ஆப்ஷன் ஆகும் இருக்கும். ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் முரளி ஸ்பீக்ஸ் சாஃப்ட்லி தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ். ஓகேங்களா? சொல்றது புரியுது நினைக்கிறேன். திரும்பவும் சொல்றேன், முரளி ஸ்பீக்ஸ் சாஃப்ட்லி தான் கரெக்ட் ஆன்சர். முரளி சாஃப்ட்லி ஸ்பீக்ஸும் கரெக்ட் தான். ஆனாலும் அதை விட அப்ரோப்ரியேட் ஆன்சர் முரளி ஸ்பீக்ஸ் சாஃப்ட்லி. ஏன்னா இதுதான் ஸ்ட்ரக்சர், கிராமட்டிக்கல் ஸ்ட்ரக்சர் வந்து verb ஆப்ஜெக்ட் சப்ஜெக்ட் verb adverb அப்படின்னு போகும்போது அந்த ஆர்டர்ல தான் இருக்கணும். 4 4 என்ன, they have decorated the house beautifully. they have decorated the house beautifully. அவ்வளவுதான். அடுத்து 5 5. இதுல எத்தனை சப்ஜெக்ட் இருக்கு? always speak English during English classes. Okay, anyhow நம்ம வந்து அதை பார்த்துட்டு போறோம், அவ்வளவுதான். அடுத்து pick out the words from the box and put them in the appropriate column. இது adjective-ஆ, இது adverb-ஆ, adjective-ஆ அப்படின்னு கண்டுபிடிக்கணும். சரி, இப்போ உங்களுக்கு இது இந்த லெசன் முடிக்கும் போது adverb-னா என்ன, adjective-னா என்னன்னு நீங்க வந்து படிச்சிருப்பீங்க. இப்போ adverb-ல இதுல போடுங்க, adjective இதுல போடுங்க. எது adverb-ல வரும், எது adjective-ல வரும்? ஃபர்ஸ்ட் கைண்ட்லிங்கிறது எப்படி, கைண்ட்லினா எப்படி இல்லையா, எப்படி அப்படிங்கிறதுக்கு பதில் தருது இல்லையா, எப்படி கைண்ட்லி, அப்போ adverb. சாஃப்டா இருக்கு, சாஃப்ட் எதுல வரும், சாஃப்ட் வந்து அட்ஜெக்டிவ்ல வரும். ஸ்வீட் எதுல வரும், அட்ஜெக்டிவ்ல வரும். எவ்ரிவேர்னா எதை குறிக்குது, எல்லா இடத்துலயும் இடம் இல்லையா, எவ்ரிவேர்னா இடம், அப்ப அட்வர்ப். பிரைட்டா இருக்கு, பிரைட்னா அட்ஜெக்டிவ். அட் கான்ஸ்டன்ட்லினா என்னது, கன்சிஸ்டன்டா எப்பவுமே நடக்கிறது, கான்ஸ்டன்ட்லி இல்லையா, அதுவுமே அட்வர்ப் தான். ஃபியூ அப்படிங்கிறது எதை குறிக்குது அப்படின்னா, ஃபியூ வந்து அட்வர்ப் அட்ஜெக்டிவ குறிக்குது, ஃபியூ. தென் கண்டிப்பா டைம் தான், தென்னா டைம் இல்லையா, தென் அப்படிங்கிறது டைம். சோ அட்வர்ப். ஹியூஜ், பலூன் வந்து ஹியூஜா இருக்கு, இட் இஸ் a huge balloon. அப்ப ஹியூஜ்ங்கிறது எதை குறிக்குது, பலூனை குறிக்குது. அப்ப பலூனை குறிச்சா, நவுனை குறிச்சா அது அட்ஜெக்டிவ். அடுத்து லவுட்லி, she sings loudly, ரொம்ப சத்தமாக கத்துறாங்க, லவுட்லி, அப்ப adverb. ஓகேங்களா? ஸோ இதோ இந்த பகுதியில் நம்ம என்ன பண்றோம், எதை பார்த்துக்கோம், அட்வர்ப்னா என்ன, அட்ஜெக்டிவ்னா என்ன, எப்படி கண்டுபிடிக்கிறது, 4 வகை என்ன, 1 மேனர், 2 டைம், 3 adverbs of time, adverbs of frequency and adverbs of, சரிங்களா? அடுத்து இந்த கிரியேட்டிவ் ரைட்டிங் லாஸ்ட் உங்களுக்கு ஐ திங்க் உங்களுடைய டெஸ்ட்ல எல்லாமே புக்ல இருக்கிற எல்லாமே கவர் ஆகுது. அப்ப நீங்க எல்லாமே பேஜ் டு பேஜ் எல்லா சரிங்களா, அப்ப நான் கவர் பண்ணலனாலும் நீங்க என்ன பண்ணணும், அது எல்லாமே நீங்க லெட்டர் ரைட்டிங்ல எல்லாம் கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. ஈஸியான கொஸ்டின்ஸ் தான், ஒன்றும் பிரச்சனை. நீங்களும் என்ன பண்ணிருங்க, பார்த்துட்டு போயிடுங்க. அண்ட் ஒரு பேராகிராஃப் ரைட்டிங்ல என்ன பண்ணணும், லாஃப்டர் இஸ் பெஸ்ட் மெடிசின். ஸோ பேராகிராஃப் பர்ஜர். இந்த இடத்துல பாருங்க, பேராகிராஃப் எப்படி எழுதுறது, இன்ட்ரடக்ஷன் இருக்கணும், அடுத்து சப்ஹெடிங் இருக்கணும், இன்டர்னல் சப்போர்ட்டிங் இன்ஃபர்மேஷன் இருக்கணும், அதுக்கு அடுத்து கன்க்ளூஷன் இருக்கணும். அந்த பேராகிராஃப் எப்படி முடியணும், கன்க்ளூஷன் இருக்கணும். அப்ப ஸ்டார்டிங் என்னது, இன்ட்ரோடக்ஷன், மிடில் அதுக்கான சப்போர்ட்டிங் இன்ஃபர்மேஷன் இருக்கணும், கடைசியில அந்த பேராகிராஃப் எப்படி முடியணும், கன்க்ளூஷன் எப்படி முடியலாம், இன் ஜெனரல், டு கன்க்ளூட், thus to sum up, therefore it is important to have a sense of humor. Okay, it is important to have a sense of humor. அப்ப இதெல்லாம் கொடுத்திருக்காங்க. அடுத்தது கிரியேட்டிவ் ரைட்டிங், லுக் அட் கார்ட்டூன் ஸ்ட்ரிப்ஸ். ஓகே ஃபைன். அடுத்து என்னது, லாங்குவேஜ் சென்ட் டு சினிமா. இதையும் நம்ம பார்த்துட்டு போயிடுவோம். சரி, adverbs or adverbial phrase of definite time like yesterday, today, tomorrow, last week, 2 months ago are usually placed at the end of a sentence. என்ன சொல்றாங்க, adverbs of time படிச்சிருக்கோம் இல்லையா, adverbs or adverbial phrase of time. adverbs time எது, yesterday, tomorrow,
லாஸ்ட் வீக், 2 months ago. ஓகே, இது எல்லாமே இதுக்கு பேர் தான் அட்வர்ப்ஸ் ஆஃப் டைம். இது எங்க பயன்படுத்தணும்னு சொல்றாங்க, அதுதான் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு. இத நம்ம எங்க பயன்படுத்தணும் அப்படின்னா யூசுவலி எண்ட் ஆஃப் த சென்டென்ஸ்ல பயன்படுத்தணும்னு சொல்லியிருக்காங்க. அப்ப இதுல பாருங்க, ஐ வென்ட் இது வந்து தப்புன்னு சொல்றாங்க. இது என்னது, இது கீழே, இது தம் ஃபிங்கர் வந்து எங்க போகுது, கீழே போகுது. அப்ப இதை விட இது கரெக்ட்னு சொல்றாங்க. இது கிரீன், ரெட், இது கிரீன். அப்ப ஐ வென்ட் டு சினிமா லாஸ்ட் நைட், இதுதான் கரெக்ட். அப்ப எப்படி இருக்க கூடாது, ஐ லாஸ்ட் நைட் வென்ட் டு சினிமா அப்படின்னு இருக்க கூடாது. புரியுதா நான் சொல்றது, புரியுதுங்களா? Yes. So let us go for next example. If we want to emphasize the time, we use adverb at the beginning of a sentence. ஒருவேளை நமக்கு வந்து என்ன கூட அந்த டைம் நம்ம முக்கியமா நம்ம சொல்லணும், டைமுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். அதாவது எந்த இடத்துல இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோங்கிற பொறுத்து தான் அது எப்படி அமையும், அது முன்னாடி வருமா பின்னாடி வருமாங்கிறது அமையும். ஒருவேளை இது கரெக்ட். எது, yesterday I was busy, இதுக்கு என்ன அர்த்தம், நான் வந்து பிஸியா இருந்தேன். சரி, நான் 2 சென்டென்ஸ் சொல்றேன் பாருங்க. I was busy yesterday, இதுக்கு என்ன மீனிங், I was busy yesterday சொல்றத பொறுத்து இருக்கு. நான் நேற்று என்ன எப்படி இருந்தேன், பிஸியா இருந்தேன். நான் நேற்று பிஸியா இருந்தேன். ஓகே, நான் பிஸியா இருந்தேன். அப்ப பிஸிக்கு தான் இந்த, அது எப்படி இருந்தேன், பிஸியா இருந்தேன். ஓகே, நான் வேலையா இருந்தேன், அதுதான் இம்பார்ட்டன்ட். ஆனா இந்த சென்டென்ஸ் என்ன சொல்ல வருது, இந்த கொடுத்திருக்கக்கூடிய சென்டென்ஸ் என்ன சொல்ல வருது, yesterday I was busy. இதை இப்ப எப்படி சொல்லலாம், நேற்று நான் பிஸியா இருந்தேன். கிட்டத்தட்ட 2 சிமிலர் மீனிங் தான். ஆனா எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோங்கிற பொறுத்து தான் இது எப்படி அமையும், இது அமையும். சோ அட்வர்ப் ஆஃப் டைம்ங்கறத நம்ம எந்தெந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணலாம் சொல்லுங்க, எப்படி எந்த இடத்துல இருக்கணும், எண்ட் ஆஃப் தி சென்டென்ஸ். ஒன்னு எண்ட் ஆஃப் த சென்டென்ஸ்ல இருக்கணும், எண்ட் ஆஃப் த சென்டென்ஸ்ல இருக்கணும், அல்லது எங்க இருக்கணும், எண்ட் ஆஃப் த சென்டென்ஸ்ல இருக்கணும், அல்லது முன்னாடி இருக்கணும். அப்ப முன்னாடி எப்ப எழுதலாம், முன்னாடி எப்ப எழுதணும், அந்த டைமுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கும் பொழுது மட்டும்தான் என்ன பண்ணணும், நம்ம அதை முன்னாடி நம்ம எழுத வேண்டி இருக்கு. சரிங்களா, டைமுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கும் பொழுது முன்னாடி எழுத வேண்டி இருக்கு. அடுத்து புஷ்பா கேம் ஹியர் 2 months ago. புஷ்பா கேம் ஹியர் 2 months ago. இது வந்து கரெக்ட்ன்றாங்க. புஷ்பா கேம் ஹியர் 2 months ago, 2 months before. இதுல இந்த பிஃபோர்ங்கிற வேர்டு வந்து தப்புன்னு சொல்றாங்க. ஓகே, இன்னொன்னு இந்த கொஸ்டின் எங்க வரலாம், எங்க கேட்கலாம் சொல்லுங்க பாப்போம். ஸ்பாட் தி எரர்ல கேட்கலாம். ஸ்பாட் தி எரர்ல என்ன கொடுப்பாங்க, புஷ்பா கேம் ஹியர் 2 months before அப்படின்னு கொடுத்துட்டு கீழே வந்து ஆப்ஷன்ஸ். மேல என்ன கொஸ்டின், ஸ்பாட் தி எரர் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு கீழே ஆப்ஷன்ஸ். என்ன ஆப்ஷன், கேம், ஆப்ஷன் ஏ கேம், ஆப்ஷன் பி 2, ஆப்ஷன் சி months, ஓகே, ஆப்ஷன் டி பிஃபோர் அப்படின்னு சொல்லிட்டு 4 வேர்டு கொடுப்பாங்க. நீங்க என்ன பண்ணலாம், பிஃபோர் வந்து தப்பு. ஏன் பிஃபோர் இருக்க கூடாது, ஏகோ தான் இருக்கணும் இல்லையா, முன்பு. ஸோ புஷ்பா கேம் ஹியர் 2 months ago. இதுக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்காங்க. Ego is used to refer the time of speaking. Ego is used to refer the time of speaking. அவங்க பேசிக் கொண்டிருக்கும் பொழுது இருக்கக்கூடிய டைமை குறிக்கிறது தான் ego. Beforeங்கிறது refer to the point of time in the past. Beforeங்கிறது point of time. Egoங்கிறது time of speaking. Pushpa came here 2 months ago. Fine. அடுத்து she angrily spoke. இது மேல பார்த்த எக்ஸாம்பிள் தான். She spoke angrily. Adverb of manner usually go in the end of position. ஓகே, அதாவது adverb of manner எப்பவுமே adverb of manner, மேனர்ங்கிறது நம்ம ஆல்ரெடி படிச்சோம் இல்லையா. adverb of manner, மேனர்ங்கிறது என்ன, எப்படி. அப்ப எப்படிங்கிறது கண்டிப்பாக எந்த இடத்துல தான் வரும், எந்த பொசிஷன்ல வரணும், ஹாப்பிலி இல்லையா. ஹாப்பிலி நம்ம கொஞ்சமா படிச்சோம் இல்லையா, சந்தோஷமாக. ஆங்கிரிலி இது எல்லாம் வந்து மேனர் கண்டிப்பாக இறுதி பகுதியில தான் வரும்.